பரிதாரத்தை பூசிக்கொள்ள அத்தே, நான் வளர்த்த பச்சை கிளிக்கும் மைனா குருவிக்கும் பாலூட்டு வளருங்கள், அதை கைவிட்டு விடாதே. என் ஞாபகருக்கு என் சிறிய மாமியாருக்கு அந்த பெயரையே சூழ்த்திகள் தாயே என்று காணக புறப்பட்டது ஞாபகமா இருக்கப்பா? அது மட்டும்தானா? தங்களிடத்தில் கொடுக்கும்படி பகவான் என்னிடத்தில் கணையாழி ஒன்று கொடுத்து அனுப்பினார். எங்கே? இங்கே. என்னே பக்தி, என்னே பக்தி. ஆச்சரியா, அரக்கர்கள் மத்தியிலே அலைபாய்ந்து கொண்டிருந்த என் மனதிற்கு என் ஐயன் கருத்தில் இருந்த கணையாளியை கொடுத்து, உன்னால் அல்லவோ என் சுவாமி என்று நான் நேரிலே பார்க்கிறேன். என் சுவாமியை எப்பொழுது பார்க்க போகிறோம் என்று ஏக்கத்தோடு இருந்தேன். உன்னால் என்று கணையாழி அதனை கண்டேன். கணையாழி அதனை கண்டேன், கருத்தில் கொண்டு கணையாழி அதனை கண்டேன். அணைய விளக்கா என்றும் இணைந்த என் தேவாயா, அணைய விளக்கா என்றும் இணைந்த என் தேவாயா, பிணைய பொருளாய் நின்று பொருளாய் கணையாழி அதனை கண்டேன். ஆஞ்சநேயா, இந்த கணையாழியை பார்க்கும் பொழுதெல்லாம் எனக்கும் என் சுவாமிக்கும் ஏற்பட்ட எத்தனையோ நிகழ்ச்சிகள் என் நினைவிற்கு வருகிறது. எத்தனை நிகழ்ச்சிகள் நடந்திருந்தாலும் ஒரே ஒரு நிகழ்ச்சி மட்டுமே எப்பொழுதுமே மறக்க முடியாது. ஆஞ்சநேயா, அடியேன் தெரிந்து கொள்ளலாமா? சொல்லுகிறேன். மனதில் இருக்கும் துன்பத்தை பிறரிடம் சொன்னால்தானே சற்று பாரம் குறையும் என்பார்கள். எனக்கும் என் சுவாமிக்கும் திருமணம் நடந்து எல்லார வாழ்க்கையில இணைந்து இன்பற்றிருக்கும் தருணத்திலே இவ்வுலகத்திலே இருக்கும் தம்பதியரை போல எங்கள் வாழ்க்கையிலும் அவ்வப்பொழுது ஊழலும் கோடலுமாக இருந்தோம். ஒரு சில சமயத்தில் விளையாட்டு தினமாக ஒரு சிறிய பிரச்சனைக்கெல்லாம் சண்டை போட்டுக் கொள்வோம். உடனே பேசி தீர்த்து சந்தோஷமாகி சமாதானமாகி விடுவோம். இது கணவன் மனைவிக்கு ஏற்பட வேண்டியதுதானே. ஒரு சமயம் ஏதோ ஒரு சிறிய பிரச்சனைக்காக என் சுவாமியோடு நான் கோபித்துக் கொண்டு 2 நாள் பேசாமல் இருந்து விட்டேன். அவர் என்னவோ பேசுவாள் என்று எதிர்பார்த்தார். நான் பேசாமல் பிடிவாதத்தோடு இருந்து விட்டேன். பெண்கள் எப்பொழுதுமே பிடிவாதக்காரிகள் தான். திடீரென்று தரையிலே பார்த்தால் என் சுவாமி என் விரலில் இருக்க வேண்டிய இந்த கணையாழி தரையிலே கிடந்தது. அதை பார்த்ததும் எனக்கு கோபம் வந்து விட்டது. சுவாமி, என் தாய் வீட்டு சேதனமாக என்னுடைய தந்தையார் அவருடைய கரத்தாலே தங்கள் விரலுக்கு அணிவித்தாரே இந்த கணையாழியை, அவ்வளவு சிறப்புமிக்க இந்த கணையாழியை தங்கள் கவனக்குறைவால் தவற விட்டிருக்கிறீர்களே, இது நியாயமா என்று கேட்டேன். அதற்கு என் சுவாமி என்ன பதிலளித்தார் தெரியுமா? ஜானகி, இக்கணையாழியை நானாக விடவில்லை, அது தானாக விழுந்தது என்றார். எப்படி தானாக விடும்? இது நாள் வரை உங்களுடைய விரலுக்கு பொருத்தமாக இருந்தது, இன்று மட்டும் எப்படி தானாக விழுந்தது என்றேன். அதற்கும் அதே பதிலைத்தான் சொன்னார். ஜானகி, கணையாழியை நானாக விடவில்லை, அது தானாக விழுந்தது என்றார். எப்படி தானாக விழுந்தது என்றேன். என்னோடு நீ சண்டை போட்டு கோபித்துக் கொண்டு 2 நாள் பேசாமல் இருந்து விட்டாயே. நீ பேசாமல் இருந்ததால் என் உடலெல்லாம் இழைத்து விட்டது, என் விரலும் மெலிந்து விட்டது. நீ பேசாமல் இருந்த காரணத்தினால் விரல் மெலிந்து தானாக விழுந்ததை தவிர நானாக விடவில்லை என்றார். 2 நாள் பேசாமல் இருந்ததுக்கே அந்த அளவுக்கு இழைத்து போனார், மெலிந்து போனார். அவரை பிரிந்த பல மாத காலமாக அரக்கன் வசமாக இருக்கிறேனே, என் நினைவால் என் சுவாமி எப்படி இருக்கிறாரோ, எந்த நிலைமைக்கு இழைத்து போனார். ஒரு காலமும் அப்படி இருக்க மாட்டார். அலைவாய்ந்து கொண்டிருந்த என் மனதிற்கு என் சுவாமியின் கரத்தில் இருந்த கணையாழியை கொடுத்து என் மனதை பரவசப்படுத்தினாய். உனக்கு நானும் ஒரு சந்தோஷமான செய்ய போகிறேன். அப்படியா? சந்தோஷமான செய்தி. அப்பனே வாழி வாழி அருமை கல் மணியே வாழி, அப்பனே வாழி வாழி அருமை கல் மணியே வாழி, ஒப்பில்லாதது கொண்டேன் ஒளிதவ மணியே வாழி.
கீர்த்தி பெற்று சிரஞ்சீவியாக வாழ்க. ஆஞ்சநேயா, நான் கற்பு தவறாதவள் என்பது உண்மையானால், நான் கலங்கமற்றவள் என்பது உண்மையானால், இந்த கார் உள்ளளவும் கடல் நீர் உள்ளளவும் எனது ஐயன் பேர் உள்ளளவும் என்றென்றும் நீ சிரஞ்சீவியாக வாழ வேண்டும். உனக்கு சிரஞ்சீவி பட்டத்தை அளித்தினான். தன்யனானின் தாயி, தங்கள் அருளால் அடியேன் தன்யனான். ஆஞ்சநேயா, அசோகவனம் சென்றேன். அன்னை சீதாதேவியை பார்த்தேன். அவர்களிடத்தில் நீங்கள் கொடுத்த கணையாடியை கொடுத்தேன். அதனை பெற்று அவர்கள் மகிழ்ந்தார்கள் என்று என் சுவாமியிடத்தில் நீ உரைக்க, அதனை அவர் நம்ப மறுத்தால் நீ என்ன செய்வாய்? நான் என்ன செய்வேன்? என்னை கண்டதற்கு அத்தாட்சியாக இதோ பார்த்தாயா சூடாமணி. இந்த சூடாமணியை நான் தருகிறேன். இதை எடுத்து சென்று நான் கொடுத்ததாக கொடுத்து இதையும் உரைத்து விடு. எப்படி? உன்னை நான் கண்டதாலே ஒரு மாதம் உயிரை வைத்து என் மன்னனை எதிர்பார்ப்பேன். அச்சமய வராவிடில் நான் மரணமடைவதே நிச்சயம், நிச்சயம். சொன்னதே சொல்லாகும், நான் சொன்னதே சொல்லாகும். இச்சுடர் கூட இத்தின பேதுவாயே தானே. ஆஞ்சநேயா, இந்த சூடாமணியை நான் கொடுத்ததாக கொடுத்து இதை கண்ட பிறகும் என் சுவாமி வந்து என்னை சிறைமிட்டு செல்லாவிட்டால் அவருக்காக இன்னும் ஒரு மாத காலம் தான் காத்திருப்பேன் அசோகவனத்திலே. இந்த ஒரு மாத காலத்திற்குள் வராவிட்டால் இவ்வனத்திலே அக்னியை மூட்டி அதில் பிரவேசித்து என் உயிரை மாய்த்துக் கொள்ளுவேன். இது உறுதி என்று. என்ன வார்த்தை இது? நீங்கள் மடிவதற்காக இத்தனை சிரமப்பட்டு யான் இங்கு வந்தேன். பகவான் என்ன வருவது? ஒரு வார்த்தை நீங்கள் கூறுங்கள். உங்களை என் தோல் மீது அமர்த்தி பகவானுக்கு நான் கேட்கிறேன். வாருங்கள் தாயே. என்ன என்ன வார்த்தை பேசுகிறார்? என் வீரத்தின் மீது சந்தேகமா? உன்னை பற்றி எனக்கு நன்கு தெரியும். அதான். ஏனென்றால் சின்னஞ்சிறிய வடிவத்தோடு இந்த மிகப்பெரிய கடலையே தாண்டி வந்தாய் இலங்கைக்கென்றால் என்னை இங்கிருந்து எடுத்து சென்று என் சுவாமியிடத்தில் சேர்ப்பது உனக்கு எம்மாத்திரமப்பா. அப்படி செய்தால் உலக மக்கள் அனைவரும் என்ன சொல்லுவார்கள்? என்ன கூறுவார்? படுபாவி ராவணன் தான் அஜினல்லா சமயத்தில் அன்னையை தொடுவதற்கு வழியில்லாமல் ஒரு மாயமானை போக்கு காட்டி மண்ணோடு மண்ணாக பெயர் தெரித்து வந்தான் இலங்கைக்கு. அதை போன்று ராமன் வந்து இந்த ராவணனை சம்மாரம் செய்து மாய்த்துவிட்டு மனைவியை காக்க வழியில்லாமல் ஒரு சாகா மிருகத்தை ஏவி திருட்டுத்தனமாக கொண்டு சென்று விட்டானே என்று ஐயனுடைய பெருமைக்கும் புகழுக்கும் குறைவாகாதா? இது உனக்கு தெரியாதா ஆஞ்சநேயா? ஆத்திரத்தில் அறிவுடைந்து விட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள். என் சுவாமி வர வேண்டும், அரக்கனை அழைக்க வேண்டும், என்னை சிறைமிட்டு செல்ல வேண்டும். இதுதான் என் அவா. ஆகட்டும் தாயே, அடியன் சென்று வருகிறேன். சென்று வா தாயே. அண்ணையே, பசி பசி பசி. ஆஞ்சநேயா, இந்த நேரத்தில் அதுவும் இந்த இடத்தில் பசி பசி என்று சொன்னால் என்னால் என்ன செய்ய முடியும் அப்பா? தங்களத்தில் ஒன்றும் இருக்காது, எனக்கு நன்றாக தெரியும். இங்கு பார்த்தீர்களா? ஒரு கனியை பறிக்க உத்தரவிடுங்கள். பறித்து தின்று என் பசியாறி விடுகிறேன். ஆஞ்சநேயா, என்ன என்ன வார்த்தை பேசுகிறாய்? நாம் இருப்பது எந்த இடம்? எந்த இடம்? மாற்றானுக்கு சொந்தமான இடம். இருக்கட்டுமே. மாற்றானுடைய பொருளை அபகரிப்பது தர்மத்திற்கு தகாது என்று உமக்கு தெரியாதா? தர்மமோ அதர்மமோ அது எனக்கு இப்பொழுது தேவையில்லை. என் பசி தீர வேண்டும், அதற்கு வழி சொல்லுங்கள். சரி, உன் விருப்பத்தை கெடுப்பானேன். நீண்ட தொலைவில் இருந்து பசியோடு வந்து அதோ பார்த்தனியா ஈசான்ய மூலை, சனி மூலை என்றும் கூறுவார். அதோ வளைந்து காணப்படுகிறது ஒரு மரம். பனமரம். அந்த மரத்தில் இருக்கும் காய்கனிகளை பறித்து பசியாரி விரைவில் சென்று வா. ஆகட்டும் தாயே, மங்களம் உண்டாகட்டும். ஆகட்டும் ஆகட்டும். சனி மூல கைய வச்சாதான் அறுவடை தப்ப 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 தப்பன்னு ஆகும். வந்து சும்மா போயிடலாமா? அப்படி சும்மா போயிட்டா ராவணன் எப்படி என்ன சந்திப்பான்? நான் எப்படி அவனை சந்திக்க முடியும்? கூட இந்த அசோகவனம் உருப்படியா இருக்கவே கூடாது, அடியோடு அடிக்கணும். அப்பொழுதுதான் ராவணன் என்ன சந்திப்பான், நான் அவனை சந்திக்கலாம். கொஞ்சம் புத்திமதி சொல்லி பார்க்கலாம். என்னம்மா தொங்குது, என்னம்மா தொங்குது. இதெல்லாம் தின்னுட்டு தான் அவனுங்க கொழு கொழு இருக்கிறாளுங்களா?
இனிமே தின்னு வளங்க